சாமுவேல் ராஜ் ஜூலை 26ஆம் தேதி சென்னை கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜிலிருந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இறந்த கிரிக்கெட்டர். செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் வரல. பட் இந்த மாதிரி பல சாமுவேல் ராஜுகள் இருக்காங்க, அவங்கள நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும் கூட. தயவு செஞ்சு முழுசாகவும் பாருங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு பாருங்கள். நிறைய சாமுவேல் ராஜ் நமக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம இழந்துடக்கூடாது. சாமுவேல் ராஜ் இப்படி ஒரு பையன் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் நான் உடனே தேட ஆரம்பித்தேன். சாமுவேல் ராஜ் இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா புச்சிபாபு ட்ரோஃபியில் நான் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிற பேரை நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டிவிஷனில் இந்தியா பிஸ்டன்ஸ்க்காக ஆடுறாரு. விசி ட்ரோஃபியில் சவுத் ஜோனுக்காக கேப்டன்சி பண்ணி ஃபைனல் வரைக்கும் இட்டுட்டு போன சாமுவேல் ராஜ் இறந்துருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு 23 வயசு சாமுவேல் ராஜ் இறந்துருக்காரு. அப்படிங்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்படி இந்த சாமுவேல் ராஜ் ஒரு கிரிக்கெட்டர் எப்படி இந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தூண்டுச்சு? சாமுவேல் ராஜா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முடிவை எடுக்க தூண்டின விஷயம் என்ன? என்பிஎல் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு சக்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பரவலாக சொல்கிறது, அவருக்கு தமிழ்நாடு பிரீமியர் லீக்காக 2 வருஷம் அவர் ட்ரை பண்ணார். 2 வருஷம் ட்ரை பண்ணி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால் தற்கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் வந்து கேள்விப்பட முடியுது. ஆனால் அவனு சொல்லுவேன், சாமுவேல் ராஜ் அவசரப்பட்டியா? ஃபஸ்ட் டிவிஷன் ஆடிட்டேன், விசி ட்ரோஃபியில் கேப்டன்சி பண்ணிட்டேன், தென் உன்னோட ஸ்டோரியுமே பார்த்துருக்குறேன்யா. என்னென்னா ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுட்டோம். எங்களை வந்து ஃபஸ்ட் மேட்ச் தோற்றோன்னே எங்களை ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் மாதிரி பார்த்தாங்க. திரும்பி நாங்கள் ஃபைட் பண்ணோம், செமிஃபைனலில் ஜெயித்தோம், ஃபைனல் வந்தோம், எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பார்த்தேன். ஸோ வாழ்க்கையில் இதை பண்ணிட்டேன். இப்போது 23 வயசுக்குள்ளே இதை பண்ணிட்டேன். உன்னால் 27 வயசு 29 வயசுக்குள்ளே அதை பண்ணியிருக்க முடியும்யா. ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நம்மளாம் நிறைய சாமுவேல் ராஜ் இருக்கிறீங்க, அவங்களாம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. சாமுவேல் ராஜ் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக 27 வயசில் 26 வயசுலையாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடிருப்பாங்க. நான் சுற்றி அவ்வளோ பேரை பார்க்குறேன். சாமுவேல் ராஜ் அவசரப்பட்டிய சாமுவேல் ராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாமுவேல் ராஜ் ஒன்றும் ரொம்ப பின்னாடி கிடையாது, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாப்புல. சாமுவேல் ராஜ் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாப்புல. எனக்கு அதனால இன்னமும் தாங்கிக்க முடியல. நீ ஃபஸ்ட் டிவிஷன் ஆடிட்ட சாமுவேல் ராஜ், நீ விசி ட்ரோஃபி ஆடிட்ட சாமுவேல் ராஜ், இதுக்கு மேலே என்ன சாமுவேல் ராஜ்? நீ கிரிக்கெட்டர்மா, உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இறந்துட்டாரு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் நிறைய யோசிக்கணும். பட் யோசிக்காமலேயே சாமுவேல் ராஜ் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரோன்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. சாமுவேல் ராஜ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் எடுத்துருந்துருப்பாங்க. இன்னும் ஒரு 2025 தமிழ்நாடு பிரீமியர் லீக்லையோ இல்லை 2026 தமிழ்நாடு பிரீமியர் லீக்லையோ. ஆமாம், இதோட தமிழ்நாடு பிரீமியர் லீக் முடிய போகிறது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் அப்படிங்கிறது வரதான் போகுது. ஆனால் இதுக்கு சூசைட் தான் சொல்யூஷனாக கேட்டிங்கன்னா இது சூசைட் சொல்யூஷனே கிடையாது. இதுக்கு வேறு சில சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை நோக்கி தான் போயிருக்கணும், அதை தானே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ பார்க்குற நீங்களும் உங்கள்கிட்டயே நான் அதை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மாதிரி தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சோகமாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஆக்சுவலி உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கூட ஆடக்கூடிய சீனியர்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு எந்தவித தயக்கமும் இல்லாமல், எந்தவித ஈகோவும் இல்லாமல் அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு இப்படிலாம் தோணுது, ஆனால் நான் கிரிக்கெட் ஆட முடியாமல் போயிடணும், ஆனால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை கடந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து வந்து தான் உங்களுக்கு அவங்க சீனியராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சீனியர்ஸ்ட்டு தயவு செஞ்சு பேசுங்க. சீனியர்ஸ், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் அகாடமியில் இல்லைனா உங்கள் டீமில் யாராவது இந்த மாதிரி ஒரு மாதிரி தனியாக கொஞ்சம் சோகமாக, லோன்லியாக, ஸ்ட்ரெஸ்ஸாக யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்க பேசலை, அவங்க ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் பேசுங்க. இவ்வளோ தூரம் சாமுவேல் ராஜ் வந்துட்டார். நிறைய பேர் சாமுவேல் ராஜ் மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஆனால் அவசரம் தான் அங்கே பெரிய ஒரு பிரச்சனையே. இங்கே பொறுமைக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது, தெரியுங்களா? பொறுமைக்கும் சரி, நேரத்துக்கும் சரி, ஒரு பெரிய 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 ஒரு வேல்யூ இருக்குது. நான் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். பொறுமையாக இருந்து பாருங்கள். இப்பயும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பாருங்கள்.
அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். சாமுவேல் ராஜ் வந்து விசி ட்ரோஃபி ஆனதோ, புஜிபாபில் ஆனதையோ, அதுக்கப்புறம் இந்தியா பிஸ்டன்ஸ்க்காக ஆடுறதையோ வச்சு பார்க்கும் பொழுது, இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மகாபலிபுரத்தில் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ராஜன் 2017 டியூட்டி பேட்ரி ஆடுறதுக்காக ஆடினார். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழித்து இப்போது சேலம் ஸ்பார்டனுக்காக ஆடுறாரு. முதல் மேட்ச் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழித்து ஆட வர்றாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே 50. அது வரைக்கும் அவர் எங்கேயுமே ஆக்ஷனில் யாரும் எடுக்கவும் இல்லை. 7-8 வருஷமாக திரும்ப இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணி இப்போது டிஎன்பியில் ஆடி இருக்கிறாரு. அடுத்தது மிதுன், உங்களுக்கு தெரியும், இப்போ மதுரை பேந்தர்ஸ்க்காக லாஸ்ட் 2 மேட்ச் ஆனார். இதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை டிஎன்பியில் பார்த்துருக்கலாம். இந்த வருஷம் அவர் வந்து அன்சோல்டு ஆனார். எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, எடுப்பாங்கங்கிறது தானே. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு காலை போகிறோம். வாஷிங்டன் சுந்தரும் ராகுலும் கிடையாது. உடனே மிதுனை கூப்பிட்டாங்க. மிதுனுக்கு இப்போது சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ்க்காக 2 மேட்ச் அவர் ஆடுறாரு. ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சங்கர் கணேஷ் அப்படிங்கிற தேனிக்கார பையன் தேனியில் 4th டிவிஷன் ஆடுறான். நைட்டு ஃபுல்லாக விடிய ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கிரிக்கெட் ஆடுறான். அவனுக்கு ரயில்வேஸில் கிரிக்கெட் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி இப்போ டிஎன்பியில் ஆடுறான். நீங்கள் இருக்கிற இடம் நல்ல இடம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருங்க, உங்கள் வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த வந்து ஒரு நல்ல இடமா பார்க்க மாட்றாங்க, என்ஜாய் பண்ணி ஆட மாட்றாங்க. நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் ஆடுறாங்க. அதாவது இங்கே ஆடுவாங்க, டிவிஷன் ஆடிட்டே இருக்கும்பொழுதே அவங்களோட நினைவு ஃபுல்லாக தமிழ்நாடுக்கு ஆடுறதா தான் இருக்கும். கரெக்டு தான். ஆனால் அங்கே ஆட முடியங்கிற வருத்தத்தால் இங்கே வர 5 100 இவங்களால் கொண்டாட முடியாமலே போகுது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஊரில் கிரிக்கெட் ஆடுறவனுக்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிவிஷன் டீம் பெருசாக இருக்கும், எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி பெருசாக இருக்கும். டிவிஷனும் எஸ்எஸ் ராஜனும் ஆடுறவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஊரில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய டிவிஷன் கிரிக்கெட் அப்படிங்கிறது அவனுக்கு பெருசாக இருக்கும். டிவிஷன் கிரிக்கெட் ஆடுறவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் டீம் பெருசாக இருக்கும். சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி டீமோ, விஜயசாரி ட்ரோஃபி டீமோ, ரஞ்சி ட்ரோஃபி டீமோ வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஸ்டேட் டீம் ஆடுறவனுக்கு டிஎன்பிஎல் பெருசாக இருக்கும், டிஎன்பிஎல் ஆடுறவனுக்கு ஐபிஎல் பெருசாக இருக்கும், ஐபிஎல் ஆடுறவனுக்கு இந்தியன் டீம் பெருசாகவே இருக்கும். இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் 100 அடிக்கணும், 100 டெஸ்ட் மேட்ச் ஆடணும், 100 ODI மேட்ச் ஆடணும், 100 100 அடிக்கணும், 50 50 அடிக்கணும், 100 அடிக்கணும், 200 அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அதை ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் சொல்கிறேன், நீங்கள் டிஸ்ட்ரிக் ஆடுறீங்களா, அது ஒரு நல்ல இடம். ஏன்னா நிறைய பேர் இங்கே டிஸ்ட்ரிக் ஆடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி இங்கே டிஸ்ட்ரிக்டே ஆடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எஸ்எஸ் ராஜன் ஆடுறீங்க, இங்கே நிறைய பேர் எஸ்எஸ் ராஜனே ஆடுற அளவுக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்கள் ஊருக்காக ஆடுறீங்க, நிறைய பேர் இங்கே ஊருக்காக ஆட முடியாதவங்க நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் ஸ்டேட் ஆடுறீங்க, இங்கே ஸ்டேட் ஆட முடியாமல் டிஸ்ட்ரிக்டில் உட்காந்துருக்கிற, டிவிஷனில் உட்காந்துருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவிஷன் கிரிக்கெட் ஆடாமல் இங்கே எஸ்எஸ் ராஜன், அதுக்கப்புறம் ஊரில் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் டிஎன்பியில் இங்கே நிறைய பேர் ஆடுறீங்க, இங்கே டிஎன்பியில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம நிறைய டிவிஷன் பிளேயர்ஸ், நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் எஸ்எஸ் ராஜன் ஆன பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் ஐபிஎல் ஆடுறீங்க, ஆனால் இங்கே நிறைய பேர் டிஎன்பிஎல் ஆடிட்டு டிஎன்பிஎல் வாய்ப்பு கிடைக்கலன்னு இங்கே நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அதே போல் தான் சொல்கிறேன், நீங்கள் ஆடுற இடம் அப்படிங்கிறது நல்ல இடம், நீங்கள் இருக்கிற இடங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இடம் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஆடுற இடத்தோட அருமை தெரியாமல் இருக்கீங்க, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒன்று நம்புகிறேன். என்ன நம்புகிறேன்னா, நான் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அங்கே எனக்கு கிடைக்க வேண்டியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது எனக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ரெண்டும் ஒரு பாயிண்டில் சந்திக்கும் பொழுது அப்போ ஒன்று நடக்கும், அப்போ ஒன்று வரும். அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதுதான் உங்களுக்கு வர வேண்டியது. நம்மளுக்கு வர வேண்டியது வரும். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்டையும் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடம் நல்ல இடம்னு நினச்சிட்டு நீங்கள் ஆடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கூட இங்கே கிடைக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அந்த ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் இங்கே ஒயிட்ஸ் போடுறீங்கள, அதுவே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம இங்கே நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் ரிஜெக்ஷன்ஸை தாங்கிக்க முடியாத இங்கே பல பேர் இருக்கிறீங்க. ஐயோ ரிஜெக்ஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது.
உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர், பெரிய ஒரு ஃபெயிலியர் மாடலுங்க. ஐயோ, ரிஜெக்ஷன்ஸ் நான் நிறையா பார்த்தவங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க. ஃபெயிலியர்ஸ் இல்லைனா தாங்க தப்பு, ஃபெயிலியர்ஸ் நிறையா பார்க்கணுங்க, டெஃபினட்டாக நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்கணுங்க. சச்சின் அண்ணா யானை எல்லா மேட்ச்லையும் 100 அடித்தாரா? அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் 100 100 மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு பல 100 போட்டிகளில். தெரிஞ்சுக்கோங்க, ஃபெயிலியர்ஸ் ரொம்ப முக்கியங்க. கிருகானந்தா உட்காந்துட்டு பேசிடலான்னு சொல்லுவீங்க, பட் இந்த விஷயங்கள்லாமே உங்ககிட்ட உட்காந்துட்டு சொல்லி தாங்க ஆகணும், உங்ககிட்ட பேசி தாங்க ஆகணும். இதுக்கு சொல்யூஷன் வந்து சூசைட் மட்டும் கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பொறுமையாக இருங்க, யோசிங்க, ஓகேங்களா. நீங்கள் சூசைட் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா. சூசைட் அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் சூசைட் அப்படிங்கிற விஷயத்த பண்ண போகிறேன், நான் சூசைட் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வலியை தொடர்றதுக்கு அந்த வலியை தாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வலியை விட இப்போ லைஃப்பில் நீங்கள் வாழ போகிறீங்கள, இது கொடுக்கக்கூடிய வலி ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. நீங்கள் அதையே தொட போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வலியை நீங்கள் தாங்கிக்கலாம். ஸோ வாழுங்க, ஓகேங்களா, வாழுங்க. இன்னும் நிறையா கிரிக்கெட் இருக்குது, நீங்கள் நிறைய கிரிக்கெட் ஆடணும். தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிக்காதீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகிறது மட்டும் கிடையாது. உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கான ஒரு திறவுகோலாக, நிறைய பேருக்கான ஒரு கீயாகவும் இருக்க போகுது. உங்களோட கனவு இங்கே நிறைய பேரோட ஒரு கனவாகவும் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் எப்பயும் நினச்சிக்கோங்க. ஃபேமிலியை தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க, ரொம்ப வலிங்க, ரொம்ப கஷ்டங்க. இதை தான் நான் சாமுவேல் ராஜில் சொல்லுவேன். சாமுவேல் ராஜ், அவசரப்பட்டிய சாமுவேல் ராஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு சூசைட் அப்படிங்கிற ஒரு முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவு. அது சொல்யூஷன் கிடையாது. இங்கே நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை சூஸ் பண்ணுங்கள், அதை சூஸ் பண்ணி ஸோ வாழுங்க. வாழ்க்கை வாழுறதுக்கு தான் இருக்குது. உங்களோட முடிவை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. அதே போல் நீங்கள் என்ன ஆகணுங்கிறத வந்து நீங்கள் ஒரு பக்கம் முடிவு பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக அங்கே முடிவு செய்யப்படுது. ஸோ அது யூனிவர்ஸாக இருக்கலாம், அது கடவுளாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம். பட் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நடக்கும். எனக்கு வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரிலங்க. பட் நான் கண்டிப்பாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறேங்க சாமுவேல் ராஜ் இறந்ததை நினச்சி. அதே போல் தம்பி, இங்கே வந்து எல்லா விஷயமும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும்லாம் இல்லை, இந்த வேலையே இப்படி தான், ஓகேங்களா. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க, அங்கங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான், நீங்கள் போனால் தான் அவங்க எல்லாருமே வருவாங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு செய்வாங்க. இங்கே நிறைய பேரியர்ஸ் இருக்குது, இங்கே நிறைய தடுப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது, ஓகேங்களா. அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துடும், உங்களுக்கு ஒரு பலம் வந்துடும். கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்களை ஏற்றி விடுவாங்க. நம்மலாம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களும் சரி, பொதுவாக கிரிக்கெட் ஆடுறவங்களும் சரி சொல்கிறேன், நமக்கான ரன்னை நம்ம தான் அடித்தாகணும், நமக்கான விக்கெட்டை நம்ம தான் எடுத்தாகணும். கீழே இருக்கக்கூடிய அதாவது டீம்மேட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபீல்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஆனால் நமக்கான ரன்னை நம்ம தான் எடுத்தாகணும், நமக்கான விக்கெட்டை நம்ம தான் எடுத்தாகணும். ஸோ நம்ம தான் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். தென் அதுக்கப்புறம் டீம் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கஷ்டமாக தான் தம்பி இருக்கும், இங்கே நிறைய பேரியர்ஸ் இருக்கும், நிறைய தடுப்புகள் இருக்கும். அதெல்லாம் மீறி இங்கே நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஆடுறாங்க. எல்லோரும் நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாங்க. நீங்கள் பட்ட அவமானத்தை எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு, அந்த வலிகளை தாங்கிக்கிட்டு, கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு, பல பேரியர்ஸ்களை தாண்டி தான் அவங்க இந்த இடத்துக்கு ஆட வராங்க. தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, பேசுங்க, கூட இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ்கிட்ட பேசுங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸ்கள் பற்றின புக்குகளை வாங்கி படிங்க. அவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், படிங்க. ப்ளீஸ்ரா தம்பிகளா, வாழுங்க. அதான் நான் சொல்லுவேன்.